கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். ஐயா, இப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நம்முடைய அன்பரும் அருள்நாதருமாகிய இயேசு இப்படியாக தன்னை பின்பற்றிய, தம்மை நோக்கி கொண்டிருந்த, தம்மை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஐயா, அற்புதமான ஒரு ரகசியத்தை, தேவ ரகசியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் சொன்னால் அதிலே ஒரு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஜனங்கள் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம். நடக்குமோ நடக்காதோ என்று ஐயப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை தாறுமாறாக நம்மை நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்க போகிறது என் வாழ்க்கையிலே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே? இப்படி இந்த நல்ல காரியம் நடப்பது போல் தெரியவே இல்லை. ஐயா, இது இல்லை, அது இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி நடக்கும் இந்த நல்ல காரியம் என் வாழ்க்கையிலே? என் மகளுடைய திருமணம் எப்படி நடக்க போகிறது என்பதை சில வேளை நாமே நம்பிக்கையற்று போகிறோம். சில வேளை நம்முடைய பிள்ளைகள் சுத்தமாய் நம்பிக்கையற்று போகிற ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த தொழில் இப்படியே போய்கொண்டிருக்கிற இந்த தொழிலில் ஒரு மேன்மை வருமா? என்னுடைய வேலையில், நான் செய்கிற வேலை செய்கிற இடத்தில் இருந்து ஒரு மாற்றம். ஐயா, எங்கோ அகப்பட்டிருக்கிறேனே, எங்கோ அடிமைப்பட்டிருக்கிறேனே. ஐயா, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வேதனை, சந்தோஷமோ மனமகிழ்ச்சியோ இல்லவே இல்லை. யாருக்கோ பொங்கி கொடுக்கிறேன், ஆக்கி கொடுக்கிறேன், சமைத்து கொடுக்கிறேன், யாரையோ பரிபாலனம் செய்கிறேன், அவர்களுக்கு சகாயம் செய்கிறேன். எல்லோருக்கும் நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிற வேலையை நான் செய்கிறேன். ஆனால் எனக்கோ நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர், ஐயா, எல்லாம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. சமாதானம் மட்டும் பக்கம் வர்றதே இல்லை, மனமகிழ்ச்சி என்பதே இல்லை. நல்ல வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, இன்னும் பாருங்கள், எல்லாம் என்னை சுற்றிலும் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை. இப்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அநேகர் பாருங்க, பணம் இல்லை, நஷ்டம், கடன். ஐயா, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் நம்மை வெள்ளம் போல் சுற்றி கொண்டிருக்கிறது, சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. சூறாவளி போல் நம்மை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமாவை, நம்முடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் சுற்றி சுழந்து, ஐயா, நாசமாக்கி விடும் போல் தெரிகிறதே. நாம் நிர்மூலமாகி விடுவோம் போல் தெரிகிறதே. என் பிள்ளை என்ன ஆவானோ தெரியவில்லையே, என் மகன் எங்கே போய் சேருவானோ தெரியவில்லையே என்ற அநேக பயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அற்புதமாய் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். முதலாவது ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஐயா, என்ன சூழ்நிலையிலும், என்ன பிரச்சனைகள் மத்தியிலும், என்ன தேவைகள் மத்தியிலும், ஐயா, கடனா, கஷ்டமா, தோல்வியா, நஷ்டமா, என்ன ஏமாற்றமா, கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். ஐயா, பல காலமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஓடி 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 உழைத்ததன் நிமித்தமாய், தேவனுக்காக 24 hours தேவனுக்காக நின்று பாடுகளை அனுபவித்ததின் நிமித்தமாய், அநேக இடங்களுக்கு, நாடுகளுக்கும் அநேக பட்டணங்களுக்கும் மாநிலங்களுக்கும் சென்று பலரையும் சந்தித்து தேவ ஊழியங்களை செய்ததின் நிமித்தமாய் நான் கற்றுக்கொண்ட அற்புதமான ஒரு பாடம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது. உங்களுக்கு நான் இன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ, நீங்கள் எதை குறித்து, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றியோடு, அந்த ஸ்தோத்திரத்தோடு நீ சொல்ற அந்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையில் என்னன்னா, நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு.
ஐயா, ஆங்கில வேதாகமத்திலே தேங்க்ஸ்கிவிங் ஹார்ட், ஆமா, நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நன்றியோடு கூட இதுவரை கர்த்தர் எனக்கு செய்த, இதுவரை பாராட்டிய அல்லது இதுவரை இப்பொழுது வரை பாராட்டிய காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டு, அப்புறம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஐயா, நிச்சயமாய் ஒரு அற்புதமான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தெய்வ சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் சொன்னார், இவைகள் எல்லாம் தேவனுக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது இது வரும், தேவ சமாதானம் வரும், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், நீங்கள் துக்கப்பட மாட்டீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆமென், அவருடைய ராஜ்யம், வல்லமை, மேன்மை, மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஐயா, நன்றாய் ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற வாழ்க்கையை தொடங்குங்கள். ஆமென், தொடங்குங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்பொழுது நீங்கள் கேட்டவைகள் எவைகளோ, உங்களுக்கு வேண்டியவைகள் எவைகளோ, நீங்கள் விரும்பினவைகள் எவைகளோ எல்லாம் உங்களுக்கு கூட அடிஷனலா கூட கொடுக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஐயா, உங்க வாழ்க்கையில என்ன பாடுபட்டாலும் சரி, நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நடு இரவு ஜபங்களிலே, அதிகாலை ஜபங்களிலே, தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிடுங்கள், கர்த்தரிடத்திலே பேசுங்கள். என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய காரியம் இது, எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று நீங்கள் வரி வரியாய் அவரை ஆராதித்து துதிக்கிற அற்புதமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டு, அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவரோடு சம்பாஷணை செய்யுங்கள். ஐயா, அவர் தம்முடைய வார்த்தைகளினால் உங்களை தினமும் அனுதினமும் பேச முடியும், நல்ல வசனங்களினால் உங்களை தேற்ற முடியும். உங்களுக்கு நடக்கிற நல்ல காரியங்கள், உங்களுக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள், உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தர முடியும். நிச்சயமாய் நீங்க பாருங்க, அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதாவினிடத்தில் நீ அந்தரங்கத்தில் நீ காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது வெளியரங்கமாய் உங்களை அவர் எப்படி பார்க்கிறார்? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார், உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, 6 மத்தேயு 6 அவர் சொல்கிறார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஐயா, என்னத்தை உதைப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும், எத்தனை அற்புதம் பாருங்க, அவைகளையும் இந்த ஆகாயத்து பட்சி பறவைகளையும் பிழைப்பூட்டுகிறது உங்கள் பரம பிதாவே பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் எத்தனை விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஒருவனும் உடுத்தினதில்லை. ஹல்லேலூயா. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இவ்வளவு அழகை, இவ்வளவு அந்தஸ்தை, இவ்வளவு ஐஸ்வர்யத்தை தேவன் இவ்விதமாய் கொடுத்து உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை ஒரு அற்புதமான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் முன்னில் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா கவலைகள், கஷ்டங்கள், எல்லாவற்றையும் பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஜெப வேளையிலே வந்து அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஜெப வேளையில் மாத்திரமல்ல, எவ்வேளையிலும் எப்பொழுதும் விழித்திருந்து பயப்படாதபடி, சந்தேகப்படாதபடி, ஐயா, கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஊற்றிவிட்டேன் என் இருதயத்தை, என் காரியங்களை எல்லாம் அவருக்கு சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாய் அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே, தைரியத்திலே, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதே ஐயா, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் நடு ஜாமங்களிலும் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தமே, உம்முடைய நீதி நிமித்தமே நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீரே எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, ஐயா, இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற, தேடுகிற எல்லாவற்றையும், விரும்புகிற எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே என் தேவனாகி கர்த்தர் செய்த பெரிய அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மகன் மகளுடைய வாழ்க்கையிலே ஐயா, திருமணம், பிள்ளை பேரு, ஐயா, நல்ல வேலைகள், வருமானம், சந்தோஷம், சமாதானம், ஓ எல்லாவற்றிலும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் தவறி போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களோடும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களோடும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன என்ன காரியத்திற்காக இந்த இரவு சமயங்களிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ இவர்களை நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய், விண்ணப்பங்களை வேண்டுதலுக்கு செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து சாட்சியாய் நிற்கிற பாக்கியங்கள் உண்டாகட்டும். இன்று இந்த பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய், ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன காரியத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை, மகா பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நீங்க சொன்னது போல நடக்கட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நன்றி தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியங்களுக்காக உதவிகள் செய்கிற பிள்ளைகள் அநேகரை ஆற்றி தேற்றி கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை சமாதானமாய், சந்தோஷமாய், ரட்சிப்புக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, சுகத்திற்குள்ளே நடத்துகிறதற்காய் உதவிகள் செய்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையும் ஆசீர்வாதமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒருவரும் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஐயா, நாங்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற ஒரு அற்புதமான கிருபையை, ஞானத்தை, புத்தியை, அதற்கேற்ற அபிஷேகத்தை தரும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் பாருங்க, இதுதான் ரொம்ப நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப அற்புதமான விஷயம். என்னத்தை உண்போம், என்ன செய்வோம், என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம், எப்படி உடுக்க போறோம், என்ன சாப்பிட போறோம், நாளை என்ன செய்வோம், நம்ம கவலைப்படுகிறது கர்த்தருக்கு ஒரு அருவருப்பான காரியம் நிச்சயமாய். ஆனால் அதை எல்லாம் மறந்துவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதும் அவர் மீதும் நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து அவருடைய நீதியின்படியே நாம நடந்தோம்னா, உண்மையாகவே உண்மையாகவே சொல்கிறேன், நமக்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஃபைல் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம்.